அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு, முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்குது இல்லையா? இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி நமக்கு புதன்கிழமை நாள் வருதுங்க. இந்த நாளில் எந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சால் நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு சிம்பிளான பரிகாரத்தோட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் தான் அது இருக்கும். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதாவது அடித்து போட்ட மாதிரி இருக்கும், முறுக்கி முறுக்கி வலிக்கும். ஒரு சாதாரணமாக அவங்க செய்கிற வேலை கூட இப்போ செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது உடம்பும் டயர்டாகும், மனசும் டயர்டாகும். இப்போ நம்மளுடைய மனசு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். அல்லது உடம்பு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கும்போது தான் அது செய்யறதுக்கான ஒரு இது வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே முடியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்ம மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். இவை தாண்டி தேவையே இல்லாமல் அழுக வரும். அதாவது எதையாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்டமான நிகழ்வுகளை நினச்சி மனசு சங்கடப்பட்டு அழுகிறது. இயல்பாகவே இப்போ ஏதாவது ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு கேட்கும்போது அது நமக்கான மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு அழுகிறது. இந்த மாதிரி தேவையில்லாமல் கண்ணில் தண்ணீர் வருது. யார் ஒருத்தங்களுமே வாழக்கூடிய வீட்டில் கண்ணீர் விடக்கூடாது, அழக்கூடாது. இது மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காது, அங்கே செல்வம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நமக்கு ரொம்ப வலி வேதனைன்னு இருக்கும்போது கட்டாயம் அந்த வேதனை பொறுக்க முடியாமல் நான் அழதான் செய்வோம். அழுகை வராமலாம் இருக்காது. ஏன்னா அது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் தரும். நல்ல கண்ணீர் வந்துருச்சுங்கும் போது மனசு லேசாகும். அது வேற. இது பார்த்திங்கன்னா எப்போவோ நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி இப்போ அவங்க வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தேவையே இல்லாமல் அது அவங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிறது எதுலேயுமே ஒரு பிடிமானம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எது செய்யறதுக்குமே. அதாவது இப்போ எங்கேயாச்சும் வெளியில் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ, யாராவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. வாழ்க்கையை என்னமோ பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்படங்கி ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதை கரெக்டாக கொண்டு போகணுன்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த நல்ல தண்ணி போயிட்டுருக்கும்போது குறுக்க ஒரு பாறங்களில் போட்டு அந்த தண்ணீரோட ஓட்டத்தை தடை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய தடையை அங்கே நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தோட, நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்களோட ஒரு குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கலாம். இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு அவுட்டிங், இப்போ ஒரு 2 நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலில் நல்லா ரூம் போட்டு தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுவீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கணவருடைய வீட்டு சைட்லேருந்து ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து நீங்கள் போக இருந்த அந்த பிளானையே அவங்க கெடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லி அந்த ஒரு ஹாப்பி மூடையே கெடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒன்று அப்போ தான் உடம்பு சரியில்லாத மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறது. இல்லைன்னா பேச்சு எடுத்து அவளுக்கெல்லாம் இப்படி நம்ம கூட்டிகிட்டு போகணுமா, நீ ஏன் காசு செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன மாதிரி சொன்னால் உங்களுடைய கணவருக்கு ஆமாம்ல சரி போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே தாட் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வருது. ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் இந்த கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிறத கூட கெடுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லார் வீட்டிலும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு சில வீடுகளில் அந்த மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வீட்டில் அவங்க இப்படி பிளான் பண்ணும்போதெல்லாம் அவங்களுடைய நாத்தனார்னாலேயும் இந்த அவங்க ஹாப்பினஸ் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வெளியிலேருந்து வருது, குறிப்பாக ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைட்லேருந்து வருது, இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு பார்க்குறோம், அப்போவாவது கொஞ்சமாவது நிம்மதியாக எங்கள் வாழ்க்கை வாழ முடியுமான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும் இவங்க லைஃப்லேயும் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செய்வதன் மூலமாக இம்மீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய இருக்கிறதுல ஒரு பிளான் பண்ணுறதுல எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போவீங்க. மேலும் இந்த உடல் வலி, மனசோர்வு இது எல்லாமே நீங்கும்.
வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்வீங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு ஆர்வம் காட்டுவீங்க. நல்ல ஒரு புத்துணர்வோடு உங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வதற்கு தான், அது நல்லபடியாக நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாதை அமைச்சிட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து கொண்டு போவீங்க. இப்போ இந்த மெத்தட் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் வந்து கிடைக்கும். எந்த நாளில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொடங்கிறது நல்லது. இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் டெய்லியும் செய்யறதும் நல்லது. டெய்லியும் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை மட்டுமாவது செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப வந்து ஒரு வெளியிலே வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து டெய்லியுமே வந்துட்டு இதை வந்துட்டு செய்யுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதன் பிறகு வேணும்னா நீங்கள் இந்த நிலமை திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீக்லி ஒன்ஸ் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இந்த மெத்தடை வந்துட்டு செஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் டெய்லியுமே வந்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து டெய்லி செய்யும்போது கிடைக்கும். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து செய்யணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து டிவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொபைலில் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் தான் செய்யணும். இப்போ நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் பெண்களுக்குன்ட்டு மட்டும் கிடையாது. இப்போ கணவருக்கும் இது போல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? அப்போ கணவரும் வந்துட்டு தாராளமாக செய்யலாம். ஒருவேளை அவருக்கு வந்து இது செய்கிறதுல நம்பிக்கை இல்லை, டைம் இல்லை, விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது மனைவி வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கணவர் தூங்கும்போது இந்த விஷயத்தை வந்து செய்யலாம். மொத்தத்தில் அவர் ரிலீஃப் ஆனால் நம்மளுக்கு போதும் இல்லையா? அதனால் நீங்களே கூட அவருக்காக வந்துட்டு செய்யலாம். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர், இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத், இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3ல் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதை வந்துட்டு சின்ன சதுர அளவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் கூட யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த பேப்பரில் ஒரே ஒரு கிராம்பு, நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கிராம்பு, இது கூட ஒரே ஒரு கற்பூரம், அது வெள்ளை கற்பூரமாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அது கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் போதும். இப்போ இது 2யும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மடிச்சிருங்க. இது கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இப்போ கணவருக்கு இந்த போல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவருடைய தலகாணி கடியிலையும் வச்சிடலாம். இப்போ நைட்டு நல்லா நீங்கள் தூங்கி எழுந்திருப்பீங்க. காலையில் எழுந்த உடனேயும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் இந்த பேப்பரில் இருக்கிற அந்த கற்பூரம் கிராம்பு இதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு உங்களுடைய கணவருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்கள் கணவருடைய தலையை கிளாக் வைஸில் 3 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறையும் சுற்றணும். அதாவது இடப்புறம் இருந்து வலப்புறம் 3 முறையும், வலப்புறம் இருந்து இடப்புறம் 3 முறையும் சுற்றணும். உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய இடது கையில் இதை வச்சுட்டு இதே போல் இந்த சைடு 3 முறை, அந்த சைடு 3 முறை, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இதை வச்சு அப்படியே எரிச்சு விட்டுருங்க. இப்போ இது நல்லா எரியல, அந்த கிராம்பு நல்லா எரியல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நைட்டு எது வச்சுட்டு தூங்குனீங்களோ அந்த பொருள் லைட்டாக தீ பிடிச்சிச்சு அப்படின்னாவே போதும், நம்முடைய கஷ்டங்கள் வந்து விலகிடும். இதை வந்துட்டு நீங்கள் தினந்தோறுமே நைட் வந்து பண்ணுங்கள். தினந்தோறும் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ரெமெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.